நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஈக்காலஜிக்கல் சிஸ்டத்தில் சுற்றுப்புற சூழ்நிலை இயலில் வந்து ஒரு உயிர் மற்றொரு உயிரை கொண்டு கொண்டு சாப்பிடுது அப்படி சொல்லியிருக்கோம். பட் மனுஷனுக்கு மட்டும் அவனுக்கு யாரும் ஆப்பெல்லாம் சொருக்க தேவையில்ல. மனுஷனே அழிச்சுக்குவான். மனிதனை அழித்துக் கொள்வான். மனிதனை வேற யாருக்கும் தேவையில்லை. மனுஷனை அழிக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லை. மனுஷனே போதும். வேற எந்த ஜந்துவும் கடவுள் படைக்கல, எந்த உயிரும் கடவுள் படைக்கல. மனிதனை அழித்துக் கொள்வான். உலகம் அழிவதற்கு காரணம் மனிதன் தான். மனிதனை தவிர யாருமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, போர். தெய்வம் அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், புட்டின் தப்பு, இஸ்ரேல் பிரதமர் தப்பு, பாகிஸ்தான் பிரதமர் தப்பு, அமெரிக்க ஜனாதிபதி தப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ரீசன். நம்ம சொல்றோம், அப்படி ஒரு அங்கலாப்புக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். பட் இதெல்லாம் அடிப்படை காரணம் யாரு? அடிப்படை காரணம் என்ன? இந்த ஆயுதங்களை தயாரித்து விற்கின்ற அந்த தொழில் அதிபர்கள் தான். இத்தனை ஆயிரம் கோடிக்கு நாம் வந்து இந்தியா வந்து 50,000 கோடிக்கு போர் தளவாடங்களை வாங்குகின்றது. பாகிஸ்தான் 20,000 கோடிக்கு போர் தளவாடங்களை வாங்குகின்றது. இந்த போர் தளவாடங்களை வாங்குறாங்களே, இந்த போர் தளவாடங்களை விற்கிறான் பாத்தீங்களா, தயார் பண்ணி விற்கிறான் பாத்தீங்களா, பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கும், வேற கண்ட்ரில இருக்கும். தயார் பண்ணி விற்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு வியாபாரம் நடக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், வியாபாரம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், எல்லாரும் வந்து கஸ்டமர்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நம்ம வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யறோம், ஒரு செருப்பு கடை வச்சிருக்கோம், அது செருப்பு வாங்குற கஸ்டமர் வேணும். எந்த தொழில் செஞ்சா ஒரு கஸ்டமர் வேணும். பூக்காரமா பூ விற்கிறாங்கன்னா கூட அது பூ வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். தெருவோரம் காய்கறி கடை வச்சிருக்காங்கன்னா தெருவோரம் காய்கறி வாங்குறதுக்கு கஸ்டமர் வேணும். அப்போ நல்லா நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நாம எப்படியெல்லாம் இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. இவருக்கு தப்பு, அவர் தப்பு, இவர் தப்பு, இவன் கோச்சிட்டான், அவன் டென்ஷன் ஆயிட்டான் நம்ம பேசுறமோடைய இந்த போர் தளவாடங்களை தயார் பண்ணி கோடிக்கணக்கில் விற்கிறாங்களே, அவனை தான் ஸ்டாப் பண்ணணும். அவன் என்ன பண்றான், நான் வந்து இப்போ 1,00,000 கோடிக்கு போர் தளவாடங்கள் தயார் பண்ணிட்டேன், அமெரிக்காவோட ஒரு கம்பெனி. அவன் அந்த 1,00,000 கோடியை வந்து விற்று பணம் பண்ணணும். அப்ப யாருக்கு வைக்கணும்? இந்தியா மாதிரி ஒரு இழிச்சமாயன், பாகிஸ்தான்கார மாதிரி ஒரு இழிச்சமாயன், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு இழிச்சமாயன், ஈரான் மாதிரி ஒரு இழிச்சவாயன், இப்படி மாதிரி இழிச்சவாயனுங்களா இருக்கிறாங்க. இவங்க தலையில கட்டணும். இவன் தலையில கட்டா ஒரு தடவை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், அடுத்த தடவை என்ன பண்ணுவான், அப்படியே வாங்கி அப்படியே பூஜை போட்டிருப்பான், ஆயுத பூஜை போடுற மாதிரி பூஜை போட்டிருப்பான். அப்ப என்ன பண்ணும், அவன் சண்டையை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கினா தான் அவன் சண்டை பிடிப்பான். அப்ப அதெல்லாம் காலி ஆயிடும். திருப்பி இன்னொரு தடவை வாங்க, அடுத்த பர்ச்சேஸ் வாங்க. சாதாரண கத்திரிக்காய் வியாபாரத்துலேயே இப்படிதான், சாதாரண பூ வியாபாரத்துலேயே அப்படிதான். பொருளை வாங்குவதற்கு கஸ்டமர் வேணும், அதே மாதிரி போர் தளவாடங்களை விற்கிறதுக்கு கஸ்டமர் வேணும். யாரு கஸ்டமர் வேணும்? மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க, மிலிட்ரி, இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் போகுது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. எந்த நாட்டு பிரதமருக்கும் எந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் பணம் போகின்றது, சும்மா பேசுவாங்க, அதெல்லாம் மறைமுகமா போகும். போய் சண்டை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை உருவாக்குவாங்க. சண்டை நடக்கும். சண்டை நடந்ததுனால அந்த அம்யூனிஷன் சொல்லுவாங்க, அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் செலவாகும். அப்ப திருப்பி புதுசா வாங்கணும், பீரங்கி வாங்கணும், வெடிகுண்டு வாங்கணும், ஏவுகணை வாங்கணும், இது மாதிரிலாம் வாங்கணும். அப்போ வாங்க திருப்பி செகண்ட் ஆர்டர் கொடுப்பான், திருப்பி தேர்ட் ஆர்டர் கொடுப்பான். அப்போ ஆர்டர் கொடுத்து வாங்குறான். அப்போ போர்கள் நடைவதற்கு அடிப்படையான காரணம் ஆயுதங்களை விற்பனை செய்யும் முதலாளிகளே. அந்த முதலாளிகள் தான் இது காரணம். அப்ப அந்த முதலாளிகளை ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்றது, வெட்டி அரசியல் பேசிட்டு இருக்கணும். இதுக்குதான் ஒரே ஒரு என்னன்னா, தன்னைத்தான் அறிந்து கொண்டு தன்னைத்தான் உணர்வு தான் ஒரே சொல்யூஷன். உலகத்தில் நீங்க எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இதை போய் ஆயுதம் தயார் பண்றவங்ககிட்ட போய் நீங்க போய் உட்காந்து பேசினா அவன் என்ன பண்ணுவான்? போட்டு தள்ளிடுவான், எதுவும் பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணோம், நம்மளை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளில் அந்த அன்பை கொண்டு வந்தோம்னா, நம்முடைய உணர்ச்சி, நம்ம ஏற்கனவே போன வாரத்துல பேசணும், அது லாஸ்ட் மந்த்ல பேசணும், நம்முடைய அந்த கோபம், எதிர்ப்பு, அகங்காரம் அப்படின்னு நம்மகிட்ட அந்த பகை, வெறுப்பு, இந்த குணங்கள்லாம் நம்ம குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சத்துல குறையும். ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சத்தை குறையும் போது நம்ம போர்வதற்கான வாய்ப்புகள்லாம் குறையும். இந்த ஆயுதத்தை தயார் பண்றான் பாத்தீங்களா, அவனுடைய எண்ணங்கள் மாறும். அதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போவான். இது நடைமுறை சாத்தியம், நடைமுறை சாத்தியம் இல்லை. பட் ஒரு கருத்தை சொல்றேன், நம்ம தான் காரணம். நாம அவன் திருந்தணும், இவன் திருந்தணும், அவன் திருந்தணும். இந்த மெய்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை நீ உணர், உன்னை நீ அறின்னு தான் சொல்லுது. நோ தை செல்ஃப். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாம நம்மளை தவிர மற்ற எல்லாமே அறிஞ்சுன்னுக்கிறோம். நாம அதுக்கு பேர் விஞ்ஞானம், நம்ம பேர் சொல்லிக்கிறோம். அவங்கள பிஹெச்டின்றோம், அவங்க விஞ்ஞானிகள்னு சொல்றோம், அவங்க சயின்டிஸ்ட், அப்படி இப்படின்னு அவங்களை தூக்கி வைக்கிறோம், அவங்க நோபல் பிரைஸ் கொடுக்குறோம், வரிசா போயிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ள என்ன பண்றது நமக்கே தெரியல. இது வந்து பேசும்போது அரசியல் பேசுற மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கும். இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதுவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, இதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான்.
இதுவும் கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு போகிற மாதிரி தான். நம்மளை நாம உணர வேண்டும். இது எப்படி சார் நம்மை நாம் உணர்றது? அதை நம்ம கர்மாந்திரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மை நாம் உணரும் பொழுது, நம்மை நாம் திருத்திக் கொள்ளும் போது உலகத்தில் எல்லாமே மாறும். நம்மளை நாம திருத்திக் கொள்ளாம, நம்மளை நாம மாற்றிக்கொள்ளாம உலகத்தில் நீங்க எந்த மாற்றையும் கொண்டு வர முடியாது. எந்த மாற்றையும் கொண்டு வர முடியாது. அப்போ எந்த பிரச்சனையாகட்டும், விதின் அவர் கண்ட்ரோல், விதவுட் அவர் கண்ட்ரோல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விதின் அவர் கண்ட்ரோல், விதவுட் அவர் கண்ட்ரோல். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மாறணும்னா எல்லா விஷயங்களும் மாறும். இது நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. கட்டத்தை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு இந்த டைம்ல டாக்டர் இதை சொன்னான்னு எழுதி வச்சுங்க. நம்மை நாம மாற்றிக்கிட்டோம்னா உலகத்தை எல்லாத்தையும் மாற்ற முடியும்.